நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள்தான் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தும் கழிவறை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உலகம்பட்டி பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. குரும்பலூர், ஆரணிப்பட்டி, கேசராப்பட்டி, கண்டியானத்தம் போன்ற 10 கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பள்ளியில் படித்து வருகின்றனர். ஏழை எளிய மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியில் உள்ள கழிவறைகள் பல வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமலும் பயன்படுத்த முடியாத நிலையிலும் காணப்படுகிறது. கழிவறைகள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாலும் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாலும் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் தினந்தோறும் மாணவர்கள் படும் சிரமங்களை விளக்க வார்த்தைகளே இல்லை. காலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மாலை வரை இயற்கை உபாதைகளை கழிக்காமல் வீட்டிற்கு சென்று கழிவறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு சில நேரங்களில் சிறுநீர் அல்லது மலம் கழிக்க மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள வனப்பகுதிக்கு செல்லும் அவலம் தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. 6ஆம் வகுப்பில் சேர்ந்த நாங்கள் தற்போது 12ஆம் வகுப்பு வந்துவிட்டோம். இருந்தாலும் எங்கள் பள்ளியில் கழிவறை வசதி இல்லை என்கின்றனர் மாணவர்கள். இயற்கை உபாதை அவசரமா வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? கேட்கலையா நீங்க ஸ்கூல்ல? கடி தெரிஞ்சு அது அது பல மாதங்களா பல ஆண்டுகளா கிடக்கு. இந்த மாதிரி பார்த்தாலே தெரியுது. எழுதி போட்டிருக்கேன் அந்த வருஷம் வந்து அப்படின்னா. எத்தனாவதுலேருந்து நீங்கள் போயிருக்க மாட்டீங்க? நான் படிக்கூட ஆறாவதுலேருந்து. நீங்கள் இப்போ 12th படிக்கிறீங்க, 6ஆவதுலேருந்து நீங்கள் அந்த ரெஸ்ட் ரூம் அப்படியே தான் இருக்குது. கழிவறைகளை சுத்தம் செய்யுமாறு மாணவர்கள் பலமுறை கூறியும் ஆசிரியர்கள் கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. மாணவர்களின் நலன் கருதி இனியாவது உலகம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் உள்ள கழிவறைகளை சுத்தம் செய்து முறையாக பராமரிக்குமாறு கோரிக்கை வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாத்ரூம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி. இதுக்காண்டி நாங்க நேர்ல ஆய்வு பண்ணோம். நேர்ல ஆய்வு பண்ணும்போது எங்களாலே உள்ள கால் எடுத்து வைக்க முடியல. இதனால நீங்க உடனடியாக சுகாதாரத்துறை மாசம் ஒரு வாட்டி இதை பார்த்து செக் பண்ணணும், இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கணும். இதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனால வெளியில இருக்க காடுகரைகளுக்கு குழந்தைகள் அதிகமா வெளியில செல்றாங்க. இது வெளியில செல்லும் போது எது நம்ம பாம்பா பூச்சியா எது தீண்டுதுன்னு தெரியாது. இதனால நீங்க உடனடியாக இந்த பாத்ரூமுக்கு கூடுதலையான வசதியை பண்ணி கூடுதலையா என்ன பிரச்சனைன்னு நீங்க நேரடியா பார்த்துட்டு அதுக்கு முடிவெடுங்க. அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ மாணவர்கள் படித்து வாழ்வில் முன்னேற அவர்களுக்கு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் குரு ரமணா.